இந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். வணங்காமடி இயக்கத்தின் தலைவர்கள் அறிவிக்கிய தமிழ் அரசு அவர்களே, தமிழ் கனி அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் மங்காபலை அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற தலித் அறிவுசார் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் விவசாயமான சி லட்சுமணன் அவர்கள், இந்த நிகழ்வில் சிறப்புரையாக வருகை தந்திருக்கிறார் தமிழக தேசிய கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் மு.க. வையகம் அவர்களே, மூவேந்தர் புலிப்படையினுடைய தலைவர் வழக்கறிஞர் சி. பாஸ்கரன் அவர்களே, இங்கே இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகிற பெருமைக்குரிய தலைவர் எக்ஸ்லே மாணிக்கத்தின் முதல்வர் திருஞானம் அவர்களே, சமூக ஆர்வலர் நல்லான் அவர்களே, அண்ணன் மூத்த போராளி இன்லாப் அவர்களே, சென்னையிலிருந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற ரஃபேல் ஆய்வாளர் ரஃபேல் வேளாங்கண்ணி அவர்களே, ஆய்வாளரும் எழுத்தாளருமாக்கிய அருள் முத்துக்குமரன் அவர்களே, ஐயாமணி முருகன் அவர்களே, துடிப்பான ஆய்வாளராக இந்த சமூகத்தை கூட்டநோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிற மேகன் அவர்களே, அருளானந்த கல்வியினுடைய பொறுப்பாளர் சின்னப்பன் அவர்களே, இங்கே இன்னும் ஏராளமான வருகை தந்திருக்கிறீர்கள். எழுத்தாளர் பாண்டி வந்திருக்கிறார். இன்னும் ஏராளமான வாழ்வைகள் பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்வில் உள்ஒதுக்கீடு எதிர்ப்பு என்பது எவ்வளவு மோசமாக இந்த பட்டியல் மக்களை பிரித்தாளுகிறது. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி மட்டுமல்லாது இடஒதுக்கீடின் நோக்கத்தை, இடஒதுக்கீட்டின் கட்டமைப்பை சிதைக்கும் வண்ணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளாகிய 341, 342 ஆகியவற்றை உடைக்கும் பெரும் நோக்கம் கொண்ட இந்த செயலை கண்டித்து நாம் இங்கே திரளாக கலந்து கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது. தமிழ்நாட்டை தவிர்த்து இந்திய அளவில் பெரிய பெரிய கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்து போராட்டங்கள் நடத்தி கவனத்தை வெளிப்படுத்தி வந்த நிலையில் தாமதமாகவே நாம் இப்படியான கூட்டங்களை நடத்தி நீதிமன்றத்திற்கும் அரசிற்கும் ஒரு பெரிய சமூக அழிவை தடுக்கும் விதமாக இந்த நீதிமன்றத்திற்கும் அரசிற்கும் ஒரு எச்சரிக்கையை விடுப்பதற்காக தாமதமாகவே இந்த மாதிரியான கூட்டங்கள் நடந்து கொண்டிருப்பது பெருமக்குரிய வரலாற்றின் சிறப்பாக இருக்கிறது. நண்பர்களே, அருந்துரிய சமூக உறவுகளின் வளர்ச்சியை துளியளவிலும் எண்ணி பார்த்தார். அவர்களை அந்த தூய்மை பணியிலிருந்து, மலக்குடி மரணங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்காத, தொடர்ச்சியாக அவர்களை அடியார்களாகவே, அடிமைகளாகவே நடத்துகிற திராவிட இயக்கங்கள்
கம்யூனிச இயக்கங்கள் இன்று திடீரென்று அவர்கள் மீது பாசத்தை பொழிந்து உள்ஒதுக்கீடு அவசியம், வரலாற்றின் தேவை என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த இடத்தில் உள்ஒதுக்கீடு பட்டியலின சமூகத்தை பிரித்தாடுகிறது, பட்டியல் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை சிதைக்கிறது என்பதை தாண்டி நாம் மிக கவனமாக உற்றுநோக்கிய வேண்டிய ஒன்று, பட்டியல் சமூகத்திற்கு எதிராக கம்யூனிச இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றன. இந்த வகையில் அவர்களே எதிர்த்து களமாடிக் கொண்டிருக்கிற பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அந்த வகையில் அவர்களோடு கரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த உள்ஒதுக்கீடை ஆதரித்து இடஒதுக்கீட்டை அளிக்கும் முயற்சியில் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் தான் பட்டியல் சமூகமாகிய நாம் தான், அதிலும் பெரும்பான்மை சமூகமாகிய வரையில் பல்லர் உள்ளிட்ட 72, 26 சாதிகளில் உள்ள மீதியுள்ள சாதிகள் தான் தனித்திடப்பட்டிருக்கிறோம் என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். தமிழர் நலம் பேசினார்கள். ஈழத்தில் போர் நடந்த போது அழுதார்கள், ஆனால் அதற்காக ஒன்றுமே செய்யவில்லை. ஈழத்தை வைத்து இனிமேல் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்த பின்னால் திராவிடத்தை வைத்து படைப்பு நடத்தி கொள்வோம் என்று சில இயக்கங்கள் பெரும்பான்மை பட்டியல் சமூகங்களை மதிக்காமல் அவர்களை புறந்தள்ளி அவர்கள் தேவையில்லை என்று இன்று உள்ஒதுக்கீடு ஆதரவாக இருக்கின்றனர். இங்கே இன்னும் நுட்பமாக கவனிக்க வேண்டியது, கம்யூனிச இயக்கங்களில் உள்ள திராவிட இயக்கங்களில் உள்ள தமிழ் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள் களமொழியினர் ஒரு நுட்பமான லாபி செய்து வருவதை இந்த ஒழுங்கை வைத்து ஒதுக்கி விவகாரத்தை நாம் இன்னும் கூர்மையாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆயினும் இந்த மொழி அரசியலை நான் இங்கே பெரிதாக எடுத்து செல்ல விரும்பவில்லை. ஆயினும் நான் உங்களிடம் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது, இங்கே பட்டியல் சமூகத்திற்கு எதிராக திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அதற்கு எதிரான அவர்களுக்கு எதிரான வலதுசாரி இயக்கங்களும் என்று ஒரே அணியில் இருக்கின்றன. நாம் தான் தடுத்து விடப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் இப்பொழுதாவது நாம் விழித்துக் கொண்டு நாம் ஒரு தனித்துவமான ஒரு தன் உணர்வோடக்கூடிய தன் எழுச்சியோடக்கூடிய ஒரு அரசியலை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகியிருக்கிறோம். அந்த அரசியல் இனிமேல் வெகுண்டு எழ வேண்டும். நாம் நமக்கான அரசியலை நாம் நமக்கான அடையாளங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதர தலைவர்கள் பேச வேண்டியிருப்பதனால் அவர்களுக்கு வெளியிட்டு என்னுடைய உரையை படிக்கிறேன். வாய்ப்பு